அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சமீபத்தில் படித்த ஒரு செய்தியை உங்களோட பயந்துக்கலாம்னு ஆசைப்பட்டேன். நெப்போலியன் மிகப்பெரிய ஒரு போராட்ட வீரன் என்ற வரலாறு நாம் எல்லாருமே படிச்சிருக்கோம். அவருடைய போராட்ட களத்தில் அவருடைய யுக்தியான செயல்பாடுகள் வரலாற்றில் மிக முக்கியமாக எழுதப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஆளுனுடைய வாழ்வியலில் நடந்த ஒரு நிகழ்வு நமக்கு பாடமாக இருக்குது. என்னென்னா, அவருடைய சிறை பெற்ற கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்க அந்த காலத்தில் நிறைய நினைவு பரிசுகள் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. எல்லா பரிசுகளையும் வாங்குறாரு. சில நினைவு பரிசுகளை அலட்சியமாக ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடறாரு. ஓரமாக எடுத்து வைக்கும் பொழுது அவருடைய உள்ளத்தில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் சின்ன பொருள் தானே அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமாக எடுத்து வைக்கிறார். அப்படி அவருக்காக கொடுக்கப்பட்ட நினைவு பரிசுகள் எல்லாத்தையும் அவர் பயன்படுத்தலை அல்லது பார்க்கல. குறிப்பிட்டதை சிலதை அலட்சியமாக தூக்கி கீழே போட்டுறார், ஓரமாக ஒதுக்கி வச்சிடறாரு. காலம் கடந்து சிறையிலேயே மரணித்து போகிறாரு. சிறையிலிருந்து மரணித்த பின்னாடி நினைவு பரிசாக கொடுக்கப்பட்ட எல்லா பொருட்களையும் எடுத்து ஏலம் விடுறாங்க. அப்போ அவர் அலட்சியமாக எடுத்து வச்ச ஒரு பொருள் பிரித்து பார்க்கப்படுது. அப்படி பிரித்து பார்க்கும் பொழுது அதுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு சொன்னால், அவர் சிறையிலிருந்து தப்பிப்பதற்கான மேப்பு அந்த பரிசில், அந்த நினைவு பரிசில் இருந்துச்சு. அப்பொழுது வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, நாம் எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய மதிநுட்பமான செயல்பாட்டாளராக இருந்தாலும், நாம் அலட்சியத்தின்பால் ஈர்க்கப்படவே கூடாது, கவனக்குறைவாக இருந்துடவே கூடாது. நமக்கு ஒவ்வொரு எட்டிலும் என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நாம் ரொம்ப தெளிவாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். நமக்கு கிடைக்கப்பெறுகிற வாய்ப்பை நாம் கவனமாக கண்டுபிடித்து அதன் வழியாக வெற்றி அடைவதற்கு முயற்சி பண்ணணும். அறிஞர்கள் சொல்கிறாங்க, கேள்விக்குறி மாதிரி இருங்க. உங்களுக்கு ஏதாவது தோல்வி வந்துவிட்டால் நீங்கள் துணிந்து நின்று வெற்றி அடைவதற்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுங்கள் என்று. அது மாதிரி நாம் அலட்சியத்தை புறக்கணித்து எப்பொழுதும் விழிப்போடு இருப்போம், வெற்றி பெறுவோம்.